புதுச்சேரியில் மழைநீர் தேங்கிய பகுதிகளிலிருந்து மக்களை படகுகள் மூலம் மீட்கும் பணியில் துணை ராணுவ படை மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் கந்தன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். புதுச்சேரி மாநிலத்தில் நள்ளிரவு பலத்த சூறை காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக புதுச்சேரியின் தாழ்வான பகுதியில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கியுள்ளது. அதற்கு குறிப்பாக சொல்லப்பட வேண்டுமென்றால் வெங்கடா நகர், கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர் மற்றும் சாரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடுப்பளவு தண்ணீர் தேங்கியுள்ளதால் இங்கு வசிக்கும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வீடுகளில் வசித்து வரும் அந்த பொதுமக்களை அங்கிருந்து கொண்டு செல்லாத வண்ணம் பகுதி முழுதும் பேரிடர் மீட்பு குவிக்கப்பட்டுள்ளாங்க. அதாவது சென்னை அரக்கோணத்திலிருந்து வரப்பட்டுள்ள சுமார் 70க்கும் மேற்பட்ட பேரிடர் மீட்பு குழுவினர் இப்பகுதியில் முகாமிட்டு வீடுகளில் தஞ்சமடைந்து பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களை படகுகள் மூலம் மீட்டு அவர்களை வெளியேற்றி வருகின்றனர். மேலும் அவர்கள் முதலுதவி சிகிச்சைகளும் செய்து வராங்க. இது மட்டும் இல்லாமல் தண்ணீரை வெளியேற்றும் பணிகளையும் புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக செய்துள்ளது. இங்கு மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளோ அந்த இடங்களுக்கு தேசிய மீட்பு உடனடியாக சென்று அவர்களை மீட்பு மற்றும் உதவியும் செய்து வருவது அவர்களை அப்பகுதி மக்கள் வெறும் பாராட்டி வருகின்றனர். மேலும் இந்த தண்ணீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டால் இங்குள்ள பல்வேறு வாகனங்களும் சேதமடைந்தன. வீடுகளுக்கும் தண்ணீர் சூழ்ந்ததால் இங்கிருந்து மக்கள் பெரிதுமே பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கந்தன்.